அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எலாஸ்டிக் நைட்டி ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நான் வந்து அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் வந்து தையல் போட போகிறேன். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். XXL சைஸு எலாஸ்டிக் நைட்டி நீங்களும் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு தான் இது. இப்போ நம்ம வந்து ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ எலாஸ்டிக்கை நம்ம வந்து தையல் போட்டதில் நம்ம இந்த பக்கம் விட்டு நம்ம வந்து ஒரு எலாஸ்டிக் மேலேயே ரஃப் அடிச்சிட போகிறோம். அந்த சைடில் இந்த பக்கம் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அந்த ஹோல்ஸில் போயிடும். இப்போ வந்து அதுக்கு மேலேயே நம்ம வந்து ரஃப் அடிக்க போகிறோம். எலாஸ்டிக் மேலேயே நீங்கள் வந்து ஒரு ரஃப் அடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் எலாஸ்டிக் மேலேயே ரஃப் அடிச்சிடலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கணும். உள்ள எலாஸ்டிக்கு சுருண்டு இருந்துச்சுன்னா அது வந்து சரியாக வராது. இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஒரே லெவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எலாஸ்டிக்கை நல்லா இழுத்துட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீல் வந்து கிடைக்கும், சுருக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இழுத்து ஒரு ஓரத்தையில் ஒன்று நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் ரெடி பண்ணிடுறேன். இப்போ அதே சேம் 10 இன்ச்சு இருக்கும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷோல்டரில் பட்டிக்கு நம்ம கட் பண்ணோம்ல 4 பீஸு, அதை வந்து நான் இப்போது 2 பீஸாக நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஒரே சேமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பேக் சைடும் நம்ம தைக்கிற பக்கமும் உள் பக்கமும் பேக் சைடு இருக்கணும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த ஓரத்தையல் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த ஓப்பன் பீஸ் வந்து கை பக்கம் நம்ம கை ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த பக்கம் போயிடும். இந்த ஓரத்தையல் போடுறது வந்து நம்ம நெக்கு பக்கம் இருக்கும். இப்போ 2த்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து அந்த பட்டி பீஸை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு அளவு வச்சுக்கோங்க. சைடில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2.5 இன்ச்சு அளவு வச்சுட்டு இப்போ வந்து ஓப்பன் பீஸ் வந்து நம்ம கை அட்டாச் பண்ணும் போது நம்மளுக்கு அது சைடில் போயிடும். இப்போ நம்ம 2.5 இன்ச்சு வச்ச இடத்துல நம்ம வந்து நல்லா ரஃப் அடித்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். உள்ளே அந்த பட்டி துணி வந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு போனால் போதும். ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் ரெடி பண்ணிடலாம். நல்லா ரஃப் அடித்து ஓரத்தையிலே போட்டுருங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடும் அதே மாதிரி நம்ம அந்த பட்டி பீஸை 2.5 இன்ச்சு அளவில் சைடில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுலேயும் ஓரத்தையல் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு வந்து எதுன்னே தெரியாது. ஏன்னா 2மே வந்து ஒரே மாதிரி தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம். அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சுங்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ வந்து 2யும் ஒன்றா மடித்து ஷோல்ட்ரு வந்து
கரெக்டாக சேமாக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நெக்கு ஒன்றா உட்காரணும். ஷோல்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கை ஏற்றும் போது அந்த சுருளாமல் இருக்கும். நம்மளுக்கு அர்க்காத் பண்ண இடத்துல நீங்கள் வந்து கை அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் 1 இன்ச் அளவில் நான் வந்து சுங்கு ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு சைடு வைக்கிறதுக்கு நெக்கில் வைக்க நான் வந்து சுங்கு ரெடி பண்ணிடுறேன். அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுங்கு ரெடி பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் வச்சு நம்ம வந்து நல்லா ரஃப் அடிச்சிடணும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கைக்கு கொஞ்சம் துணி பத்தலைன்னு சொல்லிட்டு நான் வந்து சைடில் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குறேன். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2 கையுக்குமே நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஷோல்டரில் வச்சு நடு சென்டர் பாயிண்டில் வச்சு நான் கையை அட்டாச் பண்ண போகிறேன். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து சைடு பிடிச்சிக்கலாம் கையில். ஏன்னா ரொம்பவும் உள்ளே தள்ளி வந்துட்டால் நம்மளுக்கு வந்து கையோட அளவு வந்து சரியாக போடும் போது உங்களுக்கு வந்து கை சுருண்டுரும், துணி வந்து இழுத்துக்கும் உள்ளே. நீங்கள் 2 தையல் கூட போட்டுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ வரும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து சைடு கையை அடிச்சிட்டேன். இப்போ நான் சைடு அடிக்க போகிறேன். கையோட அளவு வந்து 6.5 இன்ச்சு. ரஃப் அடித்து அதோடு நீங்கள் ஓர தையல் போட்டுக்கலாம். நீங்கள் அளவு நைட்டி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அளவு நைட்டி மேலே போட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். அப்படியே ஓர தையல் போட்டுக்கலாம் நம்ம. இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுடலாம். கையளவு 6.5 இன்ச்சு. உடம்பு சுற்றளவு வந்து ஒரு 12 இன்ச்சு வச்சுக்கோங்க லென்த்து. ஏன்னா லைட்டி வந்து ஃபிட்டாக போட முடியாது, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கீழே மடித்து தைச்சிடலாம். ஓர தையல் தான் போடணும். வீடியோவில் ஈஸியாக சொல்லியிருக்கேன். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதனா டவுட்னால் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.